நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 11:34 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:49 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:49 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள், இன்று நீங்க அனைவரும் வியக்கும்படி நடத்திக் கொள்வீர்கள். குடும்ப சுமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு தீர்வு காணக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. மேஷம் ராசினியர்களுக்கு வியாபார விரோதிகள் விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப அக்கறையுடன் இருக்க பார்ப்பீர்கள். வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து எதிலும் முடிவெடுப்பது நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். செயல்திறன் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். பதவி உயர்வும் உங்களை தேடி வரக்கூடுங்க. புதிய வேலை தேடுபவருக்கு சாதகமான நல்ல பலன் கிடைக்கும். பெண்கள் என்று அனைவரும் வியக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள். பொருளாதார விருத்தியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. பெண்களுக்கு என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபார விரோதிகள் விலகி செல்லக்கூடுங்க. கூடுதல் பணி சுமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். நல்லதொரு உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். பரணி. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. வெற்றிக்கான பயணம் கண்டிப்பாக இருக்கின்றது. மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கூடுதல் லாபம் இன்று ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பிள்ளைகளை கனிவாக பார்த்துக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நிதி உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பழைய கடனை அடைத்து விட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு எந்த ஒரு கடனும் வாங்க வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வளர்ச்சி சீராக அதிகரிக்க கொடுங்க. எண்ணிய காரியங்கள் எளிதில் நடைபெறக்கூடும். விருந்து விழாக்கள்ல இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். அலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. உதவி என்று வருபவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். மனம் என்று தளராமல் என்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்குங்க. வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மதிப்பு மரியாதை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். வீணான விஷயங்களை நீங்க தலையிட வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். முக்கியமாக பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உனக்கு மன தடுமாற்றம் ஏற்பட கொடுங்க.
காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்த்து செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடும். மாணவர்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல் இருந்து கொண்டிருக்கும். சேவைகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கூட்டுத் தொழில் லாபம் கிடைக்கக்கூடும். உயர்மட்ட அதிகாரி நட்பு கிடைக்கக்கூடும். அனைவருக்கும் உறுதுணையாக காணப்படுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. சாதகமான பலன் கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். ரோகிணி. இந்த நாள் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடைபெறக்கூடும். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குங்க. வீடு வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பொருளாதார விருத்தி இன்று ஏற்படக்கூடும். தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக பணியில் நாட்டம் கொள்வீர்கள். சுமூகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் அமையும். இந்த நாள் நீங்க விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி விதமாக இருக்கக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான உண்டான முயற்சிகளை வெற்றி இருக்கும். பழைய கடனை அடைத்து புதிய கடனை வாங்குவதற்கான சூழல் இருக்குங்க. மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பேச்சின் இனிமை காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தேவையான பண உதவியும் கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பி போவீர்கள். அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மன மகிழும் செய்திகளும் உண்டாக கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. உடைய முயற்சிகள் எதுவும் வீண் போகாது. இன்று பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பணவரவு கிடைக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கக்கூடும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். வாழ்க்கையில வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வீடு வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கடன் வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தேவையான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் குழம்பி போகுங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். திருவாதிரை. என்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆன்மீகத்தின் நாட்டம் கூடிவிடும். வருமானம் திருப்தியை கொடுக்கும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. எண்ணிய காரியங்கள் எளிதில் நடைபெற கொடுங்க. முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழில் லாபம் கிடைக்க கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம். மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். வீண் விரயங்கள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவிடம் உதவிகள் கேட்பீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவரிடம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது போதுங்க.
கடகம் ராசினியர்கள் இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், பயப்பட வேண்டாம். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. உடன்பிறப்புகளால் விரயம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். உத்தியோக உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஊதிய உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். எதிலும் கூடுதல் லாபத்தை இன்று நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும், பயம் வேண்டாம். என்று பெண்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியும். காதலை பொறுத்தவரை விமர்சனங்கள் வேண்டாம். என்று மாணவர்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியும். நெடுநாளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. முறையாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். மேலும் விரயங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இன்று முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடன்பிறப்புகளால் விரயம் உண்டாகுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. முடிஞ்ச அளவு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. ஆயில்யம். பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். உங்களுடைய உண்மைத்தன்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் மறைந்துவிடக்கூடும். உத்தியோக உயர்வுக்கான அறிகுறிகள் தோன்றும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காரிய வெற்றிக்காக போராடுவீர்கள். உடன்பிறப்புகள் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படக்கூடும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படுங்க. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். எதிர்பார்க்கும் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடும். வரவும் செலவும் சமமாக இருக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உயர்வுக்கு வழி பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் மறைந்துவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். யாரை நம்பியும் பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். லாபம் உங்களுக்கு சீராக வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். பூரம். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குங்க. சரியான அணுகுமுறையில் மாற்றம் இருக்கும்.
உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் உருவாக்க கூட்டும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் மறையுங்க. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு வருமானம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தெளிவு ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடுங்க. கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். என்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கூடுங்க. மனதளவில் உங்களுக்கு சிரமங்கள் விலகி தெளிவு ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கூடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லுங்க. வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சி ஆதாயத்தை கொடுக்குங்க. எதிர்பார்த்தபடி நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். கிடைக்காமல் இருந்த பொருள் கூட கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க கூடுங்க. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்குங்க. தொழில் போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இன்று இருக்கக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விவேகமுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கூடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. சிரமங்களும் பெரிதாக இருக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று விரைவான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். தொழில் போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடும். வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். அடுத்தவன் நலன் கருதி எடுத்து முயற்சி வச்சு கொடுக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுப்பார்கள். என்று உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பயம் வேண்டாம். அஸ்தம் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடும். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எடுத்த முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும். எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முகஸ்துதிக்கு மயங்காமல் இருப்பது நல்லது. வீரியமாக செயல்படுவீர்கள். வியாபார நோக்குடன் கடந்து செல்வீர்கள். தொய்வு நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சந்தேக பார்வை மட்டும் தயவு செய்து வேண்டாம். சித்திரை இன்று சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். துணையாக நண்பர்கள் இருக்கக்கூடுங்க. வேண்டாத வரைகளை ஈடுபட வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். தொகையும் கேட்ட இடத்திலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். டென்ஷன் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். துன்பங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக செயல்படுவீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலனே கிடைக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பல நெருக்கடிகள் இருக்கும். நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். காரியத்தில் ஓரளவு அனுகூலம் உண்டாக கொடுங்க. நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். நேர்மை வெளிப்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்கள் மீது நட்பு கொள்வார்கள். பெண்கள் என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பெண்கள் நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. பயம் வேண்டாம்.
என்று மாணவர்கள் தனித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பெற்றோர்களிடமும் கலந்து பேசுங்கள். உயர்கல்வியில் சாதிக்க முடியும், விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும், கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்ற முயற்சிகளுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொகையும் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடும். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. எல்லாவற்றும் சாதகமான பலன் இருக்கும். இன்று உங்களுக்கு முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படும் நான் சொல்ல முடியுங்க. சுவாதி. நன்மைகள் தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். கடன் சுமை கண்டிப்பாக குறையும், பயம் வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. விசாகம் இன்று மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். மதிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லாவற்றிலும் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பணப்புழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பக்க பலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். சிக்கல்களும் கண்டிப்பாக தெரிந்துவிடக்கூடும். அனைவருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற சிக்கல் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இந்த அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறையும். காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். உற்சாகத்தோடு பணிகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவியில் செய்து கொடுப்பார்கள். தக்க சமயத்தில் எல்லாவித உதவிகளும் கிடைக்க கொடுங்க. காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வந்து சேரும். மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. தீவிரமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணியை இன்று நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொகையும் கேட்ட இடத்தில் கிடைக்க கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். பெண்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். சில விஷயங்கள் முன்கோபங்கள் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். தீவிரமாக யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு நேர்மை வெளிப்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. தேவையற்ற குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் சராசரி வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று கனவுகள் நனவாக கொடுங்க. மற்றொரு விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். வெற்றிக்காக இன்று நீங்க போராடுவீர்கள். உற்சாகத்தோடு பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். அலைந்து தெரிந்து பணிகளை இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். வாகன யோகம் இருக்குங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியும். அனுஷம் புது புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வரக்கூடும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தள்ளிட வேண்டாம். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. கவன சிதறல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடுங்க. கடன் சுமை கண்டிப்பாக குறையும். காரிய வெற்றியை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்வீர்கள். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பணப்புழக்கமும் சீராக அதிகரிக்கும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. சிக்கல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று நீங்க நிகழ்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
மனசுக்குள் ஒருவித நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சாந்த குணத்துடன் பேசி காரியங்களை சாய்த்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். பணப்புழக்கம் சீராக இருந்து கொண்டிருக்கும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும், பயம் வேண்டாம். நீடித்த நோயிலிருந்து நிவாரணமும் பெறுவீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடுங்க. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடுங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் இருக்குங்க. உறவுகளிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. உற்சாகத்தோடு இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். கலகலப்பான சூழலும் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும், பயம் வேண்டாம். பெண்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு என்று பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். கடன் சுமைகள் எல்லாம் கண்டிப்பாக குறையும். நினைத்தது ஓரளவு நிறைவேற கொடுங்க. பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். போராட்டம். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக இருக்கும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. உத்திராடம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். எடுக்கின்ற விஷயங்களை தெளிவாக எடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் நிம்மதி உருவாக்கக்கூடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள், இன்று புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். உங்க வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சியும் சீராக இருக்கக்கூடும். இருப்பினும் செலவுகளை மட்டும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். இன்று உத்தியோக மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். குடும்ப பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகள் மூலம் கண்டிப்பாக பெருமை ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியக்கூடும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற தெளிவு இருக்க வேண்டும். சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவியில் கிடைக்கும். தொய்வு நிலை இருந்தது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பெண்கள் இன்று பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பெண்கள் இன்று எந்த ஒரு காரியத்திலும் அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதல் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குங்க. கை கொடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். சந்தேக பார்வை தோன்றுங்க. காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியினை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பாகுபாடுகள் இல்லாமல் பழகுவீர்கள். சகோதர ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை முடிவு கிடைக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரிய வெற்றியும் ஏற்பட கொடுங்க. கடன் சுமை கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இயந்திரம் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். உதாசீனப்படுத்தி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். கும்பம் ராசினியர்கள். இந்த நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடன் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முகஸ்துதிக்கு மயங்காமல் இருப்பது நல்லது. உடன்பிறப்புகள் உதவிகரம் நீட்டுவார்கள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கும்பம் ராசினியருக்கு பொருளாதார வளர்ச்சி இன்று மேற்பட கொடுங்க. நல்லவர்கள் கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பண வரவில் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கிவிடக்கூடும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உங்கள் யோசனையை கேட்டு மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள். மனசுக்குள் திருப்தியான சூழல் உருவாகக்கூடும். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தீ ஆயுதத்தை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று பெண்கள் கோபப்பட வேண்டாம். நிறைய எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கோபம் இருக்குங்க. முக்கியமாக சில காரியங்கள் நடக்கவில்லை என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். பொறுமையாக இருங்கள், பொறுப்பாக இருங்கள். கண்டிப்பாக எல்லாம் கைகூடும். ஒரு நாள் உங்கள் கைக்கு வருங்க. அது வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை திருப்தி இல்லாத போல் காணப்படக்கூடும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனப்பக்குவம் கண்டிப்பாக கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும். ஓய்வு நேரங்களில் இசை பாடலை ரசித்து மகிழ்வது நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். பேச்சுக்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சதயம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு கை கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பணம் விரைவு கொஞ்சம் ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. போராட்டாத்தி. இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற சிக்கல் கொஞ்சம் இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். இன்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இந்த சிந்தனைகள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். அனுசரணையுடன் இன்று அடுத்தவரிடம் நடந்து கொள்வீர்கள். வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நட்பு பகையாகாமல் என்று நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இந்த உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஓய்வு இல்லாமல் இன்று நீங்க உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இயந்திரம் நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் மேற்கொள்வது மிக நல்லது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற சிரமம் கொஞ்சம் இருக்குங்க.
பொருளாதாரத்தில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொய்வு நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இன்று சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. மனசுக்குள் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெருமளவில் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பெண்கள் என்று திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பெண்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பெரிய குழப்பம் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும். காதலை விட்டு பிடிப்பது மிக சிறப்பு. அவசரம் எதுவும் பட வேண்டாம். கூடுமானவரை காதலுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடமும் வாதாட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிம்மதியான உறக்கமும் இருக்க கொடுங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெருமளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நட்பு ஒன்று பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி. இன்று பண வரவு இருக்க கொடுங்க. எல்லாவற்றிலும் நல்லது நடக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கூடிவிடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உத்தியோக மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. வெற்றிக்காக நீங்க போராடுவீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு விலகி சிறப்புகள் உண்டாகும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.